இன்றைக்கி என்ன வீடியோன்னா எங்கள் காலேஜில் வந்து இன்றைக்கி வந்து சதக் பசாராம். சதக் பசார்னா நார்மலாக வந்து கடை போட்டிருப்பாங்களாம். ஸ்டூடெண்ட்ஸும் கடை போடலாமா, வெளியேருந்து வந்து யாருனாலும் கடை போடலாமா, அங்கங்கே கடையாக இருக்குமா. ஸோ எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது. நானும் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்க போகிறேன், ஏன்னா ஃபஸ்ட் இயர். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கும் இன்றைக்கி யூடியூப்பில் காட்ட போகிறேன். ஸோ என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணுவாங்க எல்லாமே சொல்லிட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பஸ்ஸில் இறங்கி காலேஜுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ வந்து ரொம்ப நாளாக கட்டிகிட்டு இருக்காங்க. எப்போ கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லிட்டு நானும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் 2028 தான் கம்ப்ளீட் ஆகும்னு போட்டுருந்துச்சு. அதுவும் வந்து ஆகுமான்னு தெரியல, எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, திடீர்னு டிலே கூட ஆகலாம். ஸோ நம்ம காலேஜுக்குள்ளே போனோன்னு போர்டு இருந்துச்சு, அதில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருந்துச்சு. சீஃப் கெஸ்ட் யார், அப்புறம் என்னெல்லாம் நடக்க போது எல்லாம் போட்டிருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கிளாஸுக்கு போயிட்டோம். அவங்க எல்லாம் ஸ்டால்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 2 hours கழிச்சு தான் வந்து ஈவெண்ட் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் கிளாஸுக்கு போயிட்டு ஒரு 2 hours கழிச்சு தான் வந்தோம் அங்கே நடக்கிற இடத்துக்கு. வந்து பார்த்தா செம க்ரௌடு, நிறைய கடை இருந்துச்சு. எல்லாம் வந்து 2 டேபிள் போட்டு ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஃபுட் ஸ்டால் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கேஜெட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நான் எல்லாம் காட்டுறேன் போக போக. ஸோ அப்படியே நான் லைனாக காட்டுறேன், பாருங்கள் என்ன ஸ்டால்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. காலேஜ் பார்க்க பெரிய மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு, அதுக்கு தான் சதக் பசார்னு பேர் இதுக்கு. ஸோ நம்ம வந்து யாருனாலும் கடை போட்டுக்கலாம். வெளியேருந்து உள்ளே வந்து கடை போட்டால் அவங்களுக்கு வந்து 1000, உள்ளே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கடை போட்டால் வந்து 500. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வந்து செல்ஃபி எடுக்கல 360 டிகிரி அதெல்லாம் போட்டிருந்தாங்க யாரோ. ஸோ வந்து அடுத்த டைம் யாராவது வரணுன்னா வாங்க, எங்கள் காலேஜ் தான் சோழிங்கநல்லூரில் இருக்குது. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன்லாம் டேக் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஸ்டால்ஸ் கூட போட்டிருந்தாங்க. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு. அவங்க போயிட்டு அவங்ககிட்ட வந்து நாங்கள் சொல்லிட்டோம் என்ன வேணும்னு சொல்லிட்டு. நிறையலாம் ஆர்டர் பண்ணல, 4 பேர் போனோம். போயிட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அவன் கடையில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். ஸோ டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அப்படி நாங்கள் திருப்பி போக ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா இங்கே வந்து இப்போ ஒரு பிரியாணி கடைலாம் போட்டிருந்தாங்க. பேர் வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ட் பிரியாணியா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஐஸ்கிரீம் கடை இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மெனு கார்டு பாருங்கள், ப்ரௌனி, அதுக்கப்புறம் மற்ற ஸ்வீட்ஸு, கேக்ஸு. இந்த நான் சொன்னல கேஜெட்ஸ் காட்டுன்னு சொல்லல, அந்த கேஜெட் செக்ஷன் பாருங்கள். இங்கே ஃபுல்லாக வந்து அதான் இருக்கும். அப்புறம் ஜூஸ் கடை அது எல்லாமே போட்டிருந்தாங்க. இந்த சைடு வந்து ஏதோ கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அதுதான் கேஜெட்ஸ் சைடு. அங்கே பார்த்தீங்கன்னா சமக்காவோட நின்று எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, சதாக் பசாரை வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கணுமா. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சின்ன கல்ஃப் கேம் நடந்துட்டு இருந்துச்சு, அதே வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுமா கொலாப் பண்ணி. நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து பார்த்தோன்னா அப்புறம் அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஒரு கடை போட்டிருந்தா பானிபூரி ஷாப்பு. அங்கே போயிட்டு பார்த்தா எங்கள் சார் அப்புறம் மேம்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ஏதோ பானிபூரி சேலஞ்ச் இருக்குன்னு சொன்னான், அதுக்கு வந்து ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் நான்லாம் பண்ணல, என் ஃப்ரெண்டு வந்து ட்ரை பண்ணியிருந்தான் சும்மா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தோத்துட்டோம். 20 செகண்டில் 20 செகண்டில் 10 பூரி சாப்பிட்ணுமா. அவனும் ஃபாஸ்ட்டாக தான் ஸ்டார்டிங்கில் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆனால் டைம் வந்து டக்குன்னு போயிடுச்சு, அதனால் சாப்பிட முடியல. சேலஞ்ச் வந்து ஃபெயில் ஆகிட்டான். ஒரு 5 வேணால் சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன் 20 செகண்டில். நீங்கள் எவ்வளோ செகண்டில் சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேலஞ்ச் ஏதாவது பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செம்ம கூட்டம், எல்லாம் பொறுமையாக எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு கடையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் கிளம்பி வந்துட்டோம். காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்துருப்பீங்க வீடியோவில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய vlogs வரும். அதுக்கப்புறம் மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் ஏதாவது வரும். அப்புறம் பார்க்குறவங்க எப்படி வீடியோ வந்து எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது மாதிரி கூட ட்ரை பண்ணுறேன். ஏதாவது கண்டென்ட் சஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் வந்து ஐடியாஸ்லாம் கொடுங்க. அதுக்கப்புறம் ஸோ சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் போட்டுக்கோங்க வீடியோக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.